ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் நம்ம சும்மா க்ரியேட்டிவ் மோடில் விளாட்லான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் என் மைண்டுக்குள்ளே தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது காய்ஸ், எம்மியாக இருக்கும். ஓனுக்கு பக்கத்தில் பீட்ஸா இருக்குது, சூப்பர். ஓகே, இப்போ ஃபர்னஸ் பக்கத்தில் கோல் இருக்குது. இவ்வளோ நாளாக அது பார்க்கவே இல்லை. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட போகலாம் வாங்க. கைஸ், யாரோ பெல் அடிச்சிருக்காங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சன்னு போயிட்டே இருக்கோம். யாராக இருப்பாங்க? யாருமே இல்லையே வெளியே. ஓகே, இங்கே ஓக் சைன் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ எழுதியிருக்கு. கம் அவுட் அண்ட் கெட் யுவர் போக்கேமான் இன் தி லேபா. போக்கேமான் எப்படி இதில் வந்துச்சு? போக்கேமான்னா அந்த போக்கேமான் சீரீஸில் இருக்குமே, அது இப்போ எங்கள் மைண்ட் கிராஃப்டில் வந்துச்சு. எனக்கே என்னன்னு தெரியல. ஆமாம், லேப் எங்கே இருக்குது? போக்கேமான் லேபு. ஸோ ஓகே, அதை விட்டுருங்க. இங்கே டைமண்ட் கலரில் ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, அது என்னன்னே தெரில. வெல்கம் டு தி போக்கேமான் லேப். காய்ஸ், போக்கேமான் லேப் கண்டுபிடிச்சி இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் யுவர் போக்கேமான் போட்டிருக்காங்க. இங்கே 3 வகையான போக்கேமான் இருக்குது. ஒன்று சார்மண்டர், இன்னொரு பீகாச்சு, இன்னொன்று ஸ்குவிட்டில். நம்ம ஏதாச்சும் ஒரு போக்கேமான் இது சூஸ் பண்ணணும், தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே, அதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நம்ம பீகாச்சு தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு என்னன்னே புரியல ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மைண்ட் கிராஃப்ட்குள்ளே போக்கேமானு வருதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என்ன எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எப்படி போக்கேமான் இதில் வந்துச்சு. ஸோ ஓகே, பீகாச்சுவை நம்ம ஃபைனலாக ரிலீஸ் பண்ணியாச்சு. நானும் அது எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். அதே மாதிரியே செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த சீரீஸில் எப்படி க்யூட்டாக இருக்குமோ அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அந்த பீகாச்சு இருக்குது. அந்த சவுண்டுலாம் போடுது கைஸ். அந்த சவுண்டு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அது கேட்கவே அப்பா, இந்த க்யூட்னஸ் இருக்குது பாருங்கள். அந்த பீகாச்சோடது தரமாக இருக்குது கைஸ். அந்த அந்த சீரீஸில் பீக்கா பீக்கா அப்படி கத்தும்ல, அதே மாதிரியே தரமாக கொடுத்துருக்காங்க பீகாச்சுக்கு எஃபெக்ட்டு. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி பீகாச்சு, நான் பீகாச்சுவை தெரியாமல் ஹேட் பண்ணிட்டேன். அந்த பால்குள்ளே திருப்பி இழுக்கிறான்னு நினச்சிட்டு பீகாச்சுவை தெரியாமல் ஹேட் பண்ணிட்டேன். சாரி பீகாச்சு. இப்போ நான் என்னோடய வீடு நான் உனக்கு சுற்றி காட்டிகிட்ருக்கேன். இதான் லைப்ரரி பீகாச்சு, நல்லா இருக்கா? பீகாச்சுக்கும் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நான் போடுற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஓகேவா கைஸ்? ஓகே, நம்ம பீகாச்சு கூட கொஞ்ச நேரம் விளாடலாம். எனக்கு பீகாச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். பீகாச்சுவே க்யூட்டாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த போக்கேமானை வச்சு நம்மளால் அட்டாக்ஸ் பண்ண முடியுமா? போக்கேமான் சீரீஸில் இப்போ போக்கேமான் இருக்குல்ல, போக்கேமானும் அந்த போக்கேமானும் பேட்டில் பண்ணி டிஃபீட் ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் போக்கேமான் ட்ரேடு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் மைண்ட் கிராஃப்ட் போக்கேமானில் நான் மைண்ட் கிராஃப்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் போக்கேமான் சீரீஸ் போடுறேன் இதுக்கப்புறம். ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. நானே சும்மா மைண்ட் கிராஃப்ட் விளாட்லான்னு வந்தேன். பார்த்தா இந்த மாதிரி சைன் போர்டெலாம் யாரும் வச்சுருக்காங்க.
ஓகே, நம்ம பேசிட்டே இந்த கேப்பில் நான் வந்து பீக்காச்சுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது கட்டிட்டேன். அது என்ன ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஜம்பிங் ஏரியா மாதிரி நான் கட்டிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பீக்காச்சு கீழே விழும்போது அதுக்கு ஹேர்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. இப்போ அதுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோவா ஹேர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ ஹேர்ட் ஆகுது கைஸ் லைட்டாக. இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏரிவா பிக்காச்சு குதி. கைஸ் ஹேர்ட் ஆகுது அதுக்கு லைட்டாக. ட்ரை பண்ணுவோமா வேணாமா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குதிக்கிறதுல அந்த ஓரத்துலலாம் அந்த பிளாக்கை மைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வாட்டர் பக்கெட்டை வச்சு வாட்டர் போட்டுவிட்டேன்னா குதிக்கும் போது அதுக்கு வந்து ஹெல்த் குறையாதுல்ல. ஒரு நல்ல ஐடியா தாங்க. அதனால் நான் அதை பண்ணிட்டுருக்கேன். சரி வாங்க இப்போ அந்த பீக்காச்சோ வச்சு குதிச்சு பார்க்கலாம். அது குதிக்கிறத விட எனக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்கு. பீக்காச்சுக்கு நல்லா பெரிய இடம் இருக்கிறதுனால நல்லா ஸ்பேஷியஸாக குச்சி ஓடிட்டுருக்கு. அங்கேயே நிற்காது, ஏறி வா பீக்காச்சு. பீக்காச்சு இங்கே வா பீக்காச்சு. நீ எங்கேயோ பீக்காச்சு வெளில போகிறதுக்கே இருக்குது. ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வெளில போக முடியும். அப்புறம் ஜாம்பிஸ்லாம் வந்தாச்சுன்னா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கணும்ல. நீ பீக்காச்சு மேலே ஏறி வா. எனக்கு ஒன்று புரியல கைஸ். பீக்காச்சு வந்து மேலே ஏற சொன்னால் தண்ணியில் போய் ஆடுது, அப்புறம் போய் டோரிக்கிட்ட முட்டிக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பீக்காச்சு ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கு. அதனால் அது ரொம்ப நல்லது. என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா எனக்கு காஃப் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, பீக்காச்சு ஏறி வா. சட்னு வா. பீக்காச்சு வரவே மாட்டேங்குது கைஸ். பீக்காச்சு நான் இறங்கினோடனே கீழே ஏறுறது எப்படி எனக்கு புரியல. வெறுப்பேற்றுறேன் பீக்காச்சு. ஆனால் அது வெறுப்பேற்றுறதே ஒரு கியூட். கீழே ஏச்சாச்சும் உனக்கு சாட்டு குறையுது கைஸ். அந்த இடத்துல அவ்வளோவா தண்ணி பத்தலைன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க மைண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு காஃப் இருக்கு, அதனால நான் வந்து வீடியோ கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டேன். அதனால் மன்னிச்சிக்கோங்க. ஏய், நீ ஒன்று தூங்குற, இல்லை தண்ணிக்குள்ளே மேயிற, இல்லைனா கதவுக்கு வெளில போய் எட்டி பார்த்துக்கிறேன். ஆனால் ட்ரைனிங் பண்ண மட்டும் வரமாட்டேன். ஸோ வா பீக்காச்சு ப்ளீஸ் ப்ளீஸ். நீ இந்த ரவுண்டு ஜம்ப் பண்ணா நீ வந்து ஒரு நல்ல பீக்காச்சு. ஓகே வா, வந்து ஜம்ப் பண்ணு ப்ளீஸ். வந்து ஏறு வா. வா வா வா, ஜம்ப் பண்ணலாமா? 1 2 3 ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணியே இல்லை, இறங்கி வரியா? ஸோ இறங்கி வருது. ஒழுங்காக மேலே ஏறி பீக்காச்சு. ஜம்ப் பண்ணிடுறியா? ஜம்ப் பண்ணு பீக்காச்சு. அப்பாடி, பீக்காச்சு எப்படியே ஜம்ப் பண்ண வச்சாச்சு கைஸ். சூப்பரு. இன்னொரு வாட்டி ஜம்ப் பண்ண வந்து பீக்காச்சு. ஜம்ப் பண்ணு. 2 3 ஜம்ப். நீ ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணு பீக்காச்சு. ஜம்ப் பண்ணு. பீக்காச்சு ஜம்பே பண்ண மாட்டேங்குது கைஸ். வா பீக்காச்சு. வந்தாதான். நீ வரியா இல்லையா? ப்ளீஸ் வா. ஜம்ப் பண்ணலாமா? 1 2 3 ஜம்ப். நீ ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணு. ஜம்ப் ப்ளீஸ்.
திருப்பி ஜம்ப் பண்ணுறியா இந்த வாட்டி? பிகாச்சு எப்படியோ ஜம்ப் பண்ணி வச்சாச்சு. சூப்பர் பிகாச்சு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் வா. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தால் ப்ராக்டிஸ். எங்கே போனேன் பிகாச்சு? தண்ணியில் ஆடுற. ஒழுங்காக வரியா இல்லையா? வா. ஸோ ஓகே, நம்ம பிகாச்சு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சுல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வாங்க கதவை சாத்திக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கைஸ் யாரோ பெல் அடித்தாங்கல்ல கைஸ், யாரோ பெல் அடித்தாங்க. நம்ம அமைதியாக இருந்த நேரத்தில் யாரோ பெல் அடித்தாங்க. திருப்பியும் அந்த ஒர்க் சைன் போர்டு தான் இருக்குது. அதில் வேறு ஏதோ எழுதியிருக்கு. கெட் யோர் சர்ப்ரைஸா ஏதோ போட்டிருக்கு. ஆனால் என்னால் படிக்க முடியல. கம் அவுட் சைடு கெட் சர்ப்ரைஸா என்னங்க போட்டிருக்கு, என்னால் படிக்க முடியல. ஆனால் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் ஏதோ எழுதியிருக்காங்க மட்டும் தெரியுது. பிகாச்சு எங்கே கூட்டு போகிற பிகாச்சு? காய்ஸ் பிகாச்சு நம்மளை ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கிற டைமண்டில் பார்த்தோம்ல லேபுன்னு, அது மாதிரி இன்னொரு இடத்த பிகாச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கு கைஸ். சூப்பர் பிகாச்சு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். நம்ம பிகாச்சுனால் ஒரு சர்ப்ரைஸ் எடுக்க போகிறோம். இந்த சர்ப்ரைஸ் என்னன்னே தெரில, அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும் போது. வாங்க இந்த டோர் திறந்து உள்ளே போய்க்கலாம். இதுதான் நம்மளோட சர்ப்ரைஸா. இதானே இருக்க பிகாச்சு? தேங்க்யூ பிகாச்சு, ஒன்றால் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெளில போ, இல்லை திருப்பி உள்ளே வரியா? ஓகே. இந்த சர்ப்ரைஸ் உள்ள எங்கேயுமே இல்லை கைஸ், சர்ப்ரைஸே இல்லை. பிகாச்சு என்னது இது? பிகாச்சு காஃப் இருக்குன்னு சொன்னேன்ல கைஸ், அதான் கைஸ். ஸோ விடுங்க கைஸ், இங்கே ஏதோ லிவர் இருக்குது கைஸ். வாங்க அந்த லிவரை இது பண்ணி பார்க்கலாம். இந்த சஸ்பென்ஸாக இருக்குன்னு நான் எப்பயும் யோசிச்சு பார்த்தேன் கைஸ். ஏதோ புல் பண்ணி விட்ருக்கு. ஸோ வாங்க இதை மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். இது செஸ்ட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. என்னது இது? ஏதோ ஒரு போக்கே பால் தான். மால்டராஸ் தானே, மால்டராஸ் போக்கி பாலு. பிகாச்சுக்கு இந்த இடமுமே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டே இருக்கு, வெளில வரவே மாட்டேங்குது. பிகாச்சு இன்னொரு நாள் ஒன்று இங்கே கூப்பிட்டுட்டு வரேன், அதனால் வெளில வந்துடு. நல்ல பிகாச்சு தானே நீ, வெளில வா. நான் இன்னொரு நாள் கன்ஃபார்ம் உன்னை கூப்பிட்டு வரேன். பிகாச்சுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சு போல், அதனால தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்மளுக்கு மால்டராஸ் பால் கிடச்சிருக்கு. அது வந்து ஒரு பறவை மாதிரி தான் இருக்கும். பறவை இல்லை, பறவை மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபயர் டைப் போக்கேமான். வாங்க கைஸ், நம்ம மால்டராஸ் ஸ்பான் பண்ணிடலாம் உள்ள. ஓகே, இப்போ நம்ம வந்து கதவை சாத்தியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். நம்மளோட சர்ப்ரைஸ் இப்போ நம்ம மால்டராஸ் பால் எடுத்துட்டாச்சு. ஸ்பான் பண்ணுவோம் கைஸ். என்னது கைஸ் இது? நம்ம சொன்ன மாதிரியே பறவை தானே அது. அந்த நிழலில் இருந்ததுனால கருப்பு கலரில் இந்த மாதிரி தோணுச்சு கைஸ். நான் சொன்ன மாதிரியே ஃபயர் டைப் போக்கேமான் தான். பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குல்ல கைஸ், செம்மையாக இருக்குது இந்த போக்கேமானு. ரக்கையிலேருந்து அப்படியே நெருப்பு வர்ற மாதிரி தரமாக இருக்குது எஃபெக்ட்லாம், சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த போக்கேமானில் எப்படி வந்தது எனக்கே சுத்தமாக தெரில.
ஆனால் சூப்பராக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது கைஸ். செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மோல்ட்ராஸ் இருக்கு பாருங்க, அப்பா தரமாக இருக்குது. சொல்லவே நான் பீகாச்சுனா க்யூட்டஸ்ட் ஆஃப் தி போகேமான்னா பீகாச்சு மட்டும்தான். ஸோ வாங்க வெளில கூட்டு போகலாம் நம்ம மால்ட்ராஸை. மால்ட்ராஸ் வெளில வா கைஸ். மால்ட்ராஸால் வெளில வர முடியல கைஸ். நம்ம கதவை குட்டியாக வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் வர முடியலன்னு நினைக்கிறேன். சரி போ, கதவை மறந்துட்டோம், வா கைஸ். மாட்டிக்குது இப்பயாச்சும் வரியா கைஸ்? எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் கைஸ் வருதே கைஸ். இப்போ இந்த வழியாக வருதான்னு பார்ப்போம் வாங்க கைஸ். அது டெலப்போர்ட் ஆகி வந்துடுது கைஸ். அதெல்லாம் ஒன்றும் அடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறது நம்ம அங்கே எடுத்துக்கலாமா? ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கலாம் வாங்க. பிளாக் ஆஃப் குவாட்ஸ் தான், ஃபில் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வெளியே வா. வெளில வந்துருச்சு கைஸ். டெலப்போர்ட் தான் ஆகுது அது. சூப்பராக இருக்குது கைஸ் போகேமானு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போகேமான் சீரீஸ் கன்ஃபார்ம் போடுறேன். அது வரைக்கும் எல்லோரும் குட்டாக படிங்க. பாய் பாய் கைஸ்.